உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சர்வால் ஆஸ்பத்திரி கூட்டு போலாம் சர்வால். ஏதாவது ஆயிரம் போகுது. கூட்டு போணும். அதுக்கப்புறம் தான் கோர்ட். யோ தூக்குங்க அவனை. தூக்கு புடிங்க புடிங்க. ஐயோ அப்படி தூக்காதீங்க. வலிக்கு. ஐயோ வலிக்கு. ஐயோ. யோ இறக்கி விடுங்கய்யா. யோ என்ன இதெல்லாம்? எதுக்காக சாரை குண்டு கட்டா தூக்கிட்டு போறீங்க? சார் இவன் தான் சார் வயிற்று வலியில துடிச்சான். அதான் ஜிஹெச்சுக்கு தூக்கிட்டு போய். வைத்தோலியா? ஆருக்கு? ஐயா உங்களுக்கா? ஆருக்கு? சரி ஜிஹெச் கூட்டு போயிட்டு வேற எங்க? ஜட்ஜி வீட்டுக்கு சார். குடியாங்க சார். போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறதுக்கா சார். இந்தாங்க சார் ஃபைல் வச்சிருக்கேன். ஜட்ஜி வீட்டுக்கு கண்ணோட போவியா? எந்த ஊர் சட்டத்துல இருக்கு? புடிச்சார்ல பாயிட்ட அவனை இன்னைக்கு நீ செத்தல. சார் அது வந்து இல்ல, உன்னோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. எதுக்கு என் விலங்கு? முதல்ல அதை அவுத்து விடு. ரொம்ப நன்றி சார். சரியான நேரத்துக்கு வந்தீங்க. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. யோ உள்ள வாயா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இதை நீ இன்வெஸ்டிகேட் பண்ணியா? இல்ல சார் அது இல்ல, எனக்கு ஒண்ணும் புரியல. உன்னெல்லாம் யார் போலீஸ் வேலைக்கு சேர்த்தது? சிபிசி, சிஆர்பிசி எல்லாம் படிச்சுதானே நீ இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்ட? உனக்கு இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு எப்படி தோணாம போச்சு? என்ன இன்ஸ்பெக்டர் நீ? சார் சாரி சார். மண்ணாங்கட்டி. சரி, சார்ஜ்ல என்ன சொல்லிருக்க? குடிநீர்ல விஷம் கலந்திருக்குன்னு தானே? அந்த குடிநீரை எங்க டெஸ்ட் பண்ண? அது எந்த மாதிரியான விஷம்னு எந்த லேப்ல கொடுத்து ரிசல்ட் வாங்கியிருக்க? சொல்லியா? சார் அது லேப்ல ரிசல்ட் இனிமே தான் சார். யோ என்ன என் காதலியே பூ சுத்துறியா? சரி, சார் மேல கேஸ் போட்டிருக்க. இன்னைக்கு கோர்ட் லீவு. ஜட்ஜி வீட்டுக்கே போறேன்னு வச்சுக்குவோம். எதுக்காக அவரை குண்டு கட்டா தூக்கிட்டு போற? சார் சத்தியமா சொல்றேன் சார், அக்யூஸ்ட் வயிற்று வலின்னு துடிச்சான் சார்.
சர்வால் எனக்கு வயிறுலாம் நல்லா தான் இருக்கு, நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன். சாரு தான் இப்ப கொஞ்சம் வயிறு கலங்கி போய் நிக்காரு. சரி, எந்த ஜட்ஜ் வீட்டுக்கு அக்யூஸ்ட தூக்கிட்டு போற? ஜட்ஜ் பேர் என்ன? சார் நம்ம சிம்மாச்சாரி ஜட்ஜி வீட்டுக்கு சார். யோ, என்கிட்ட இப்படி அசிங்கமா போய் சொல்ல வெக்கமா இல்ல? சிம்மாச்சாரி ஜட்ஜ் ஐயா ரிட்டையர் ஆகி 1 வருஷம் ஆகுது. இப்போ ஜட்ஜா இருக்கிறவரோட பேரு அறிவழகன் பிச்சாய்மணி. ஜட்ஜ் பேர் கூட தெரியாம நீ இவரை ஜட்ஜி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு நீ சொல்ற. அத நான் நம்பணும் இல்ல? இல்ல சார், அது வந்து ஜட்ஜி பேர் மறந்துருச்சு. சரி, நீ சொல்றது உண்மைன்னே வச்சுக்குவோம். ஜட்ஜி வீட்டுக்கு கஸ்டடி எடுக்க போறப்ப எப்படி நீ வெப்பன் எடுத்துட்டு போவ? எந்த ஜட்ஜி அதை அலோவ் பண்ணுவாரு? ஆக நீ சார ஜட்ஜி வீட்டுக்கு கூட்டிட்டு போல, வேற ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கூட்டிட்டு போற இல்ல? சார் சார் இவன் தான் சார் குடி தண்ணியில விஷம் கலந்தா. அதுக்கு சாட்சி கூட இருக்கு சார். எந்த சாட்சி? சனியனா? நீ என்ன மாதிரியான சாட்சி கொண்டு வர போறன்னு எனக்கு நல்லா தெரியும். டாக்டர்மா, அந்த வீடியோ அவருக்கு காட்டுங்க. எஸ் சார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ப்ராப்பரா நீ விசாரணை பண்ணியிருந்தா அங்க இருந்த சிசிடிவியை நீ பார்த்திருப்ப. அந்த ஃபுட்டேஜையும் நீ எடுத்திருப்ப. சனியனையும் நீ அரெஸ்ட் பண்ணிருப்ப. எதுக்காக நீ அவன் அரெஸ்ட் பண்ணல? சார் அது ஆய முடியா, பேசுறதெல்லாம் பொய், செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம். உன்னோட வேலைக்காரனை விட்டு நீ தானே குடி தண்ணியில விஷத்தை கலந்துருக்க. சார் இல்ல சார், அப்படி எதுவுமே இல்ல. மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லாத. எல்லாம் இந்த டாக்டர் பரணியம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீயும் அப்பனும் தான். உங்களோட முன்பகையை பத்தி எனக்கு ஃபுல்லா தெரிய வந்துருச்சு. ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்துட்டு இல்லாத அநியாயம் எல்லாம் பண்ணிருக்க நீ. போன தடவை போதைப் பொருள் கடத்தல சார நீ அரெஸ்ட் பண்ணும் போதே உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். இங்க யார் ஹெட் கான்ஸ்டபிள்? ஐயா, நான் தான் ஐயா. முதல்ல அந்த சனிங்கிற கேரக்டரை புடிச்சு தூக்கி உள்ள போடு. சரிங்கய்யா. இந்த விசாரணைய ப்ராப்பரா நடத்துறதுக்காக நான் ஒரு புது இன்ஸ்பெக்டரை இந்த ஸ்டேஷனுக்கு அப்பாயிண்ட் பண்றேன். இன்ஸ்பெக்டர், இங்க வாங்க. சார். எஸ் சார். இந்த செகண்ட்ல இருந்து நீங்க தான் இந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர். ஓகே சார். இவங்க ப்ராப்பரா விசாரணை நடத்துவாங்க. நீயும் சந்தேகத்துக்குரிய நபர் தான். இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் உன்னை நான் சஸ்பெண்ட் பண்றேன். ஒருவேளை விசாரணை முடிவில் நீயும் குற்றவாளின்னு தெரிய வந்தா டிஸ்மிஸ் தான், தெரியுமா? சார் அவசரப்படாதீங்க சார், நானே விசாரணை பண்ணி. நீ விசாரணை பண்ண லட்சணம் தான் தெரிஞ்சு போச்ச. உன்னை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இந்தா சஸ்பென்ஷன் ஆர்டர். ஒரிஜினல்லையும் டூப்ளிகேட்லையும் கையெழுத்த போட்டுட்டு ஒரிஜினலை வாங்கிட்டு கிளம்பு. இனிமே நீ இன்ஸ்பெக்டர் கிடையாது. இனி
ஒரு நிமிஷம் கூட இந்த யூனிஃபார்மை போடக்கூடாது. ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்துட்டு போயிட்டே இரு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தமிழ் அப்புறம் ஆதி, தமிழுக்கு ஏற்கனவே தலையில அடிபட்டிருக்கு. அவகிட்ட ஏன் அதிகமா பேச்சு கொடுக்கற? தமிழ் ரெஸ்ட் எடுக்கட்டும், விடு ஆதி. ஓகே சரி தமிழ், இந்தாங்க கொஞ்சமா சாப்பிடுங்க. இந்தாங்க. அப்பா போதும்பா. சரி, இப்போ நீங்க போய் மருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துடுறேன். ஓகே சரிப்பா. அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். சித்தி ஒரு நிமிஷம் உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்கன்னு. பாத்தீங்களா, அவ ஒரு சின்ன குழந்தை. நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு போயிட்டா. அவ உங்க யாரையும் காட்டி கொடுக்கணும்னு நினைக்கல. ஆனா எனக்கு நடந்த உண்மை என்ன, அதை யார் யார் பண்ணாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு சின்ன குழந்தை கிட்ட எப்படி நடத்துக்கணும்னு உங்க யாருக்குமே தெரியல. இந்த ஒரு காரணம் போதும். அந்த குழந்தை அவளுக்கு ஒரு பாட்டி வேணும், மாமா வேணும், அத்தை வேணும், இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. பாரதியும் இன்னைக்கு எல்லாரும் வேணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க யாருமே அப்படி யோசிக்கல. இந்த நிமிஷம் நான் உங்க எல்லார்கிட்டயும் அமைதியா பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் பாரதியும் தமிழும் தான். இல்லனா என்ன பண்ணுவீங்க மாப்ள? அத்தனை பேரையும் தொலைச்சிருவேன். இங்க பாருங்க, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இது வார்னிங்னு கூட வச்சுக்கலாம். தமிழ் என்னோட பொண்ணு. அவ மேல உங்க பார்வை பட்டா கூட அதோட விளைவு எல்லாம் வேற மாதிரி இருக்கும். உங்களுக்குலாம் ஒரு தடவை சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். இல்ல என்ன வேற மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இத பாரு பாரதி, நீ நல்லவளா இருந்திருந்தன்னு வெச்சுக்கோ. என்ன பண்ணிருக்கணும்? உன் குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி வசதி இருக்கிற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு கம்பெனி எம்டியை எதுக்கடி லவ் பண்ண? எல்லாம் காசுக்காக தானே. எங்களை பத்தி பேசுறதுக்கு முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கு? உண்மைதான், எனக்கு தகுதி இல்லதான். ஏன்னா அன்பு, பாசம், காதல் இது எதுக்குமே அர்த்தம் தெரியாத, உண்மையான காதலை புரிஞ்சுக்க தகுதியே இல்லாத உங்ககிட்ட எல்லாம் நான் பேசிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கும் ஆதிக்கும் உள்ளது ஒரு புனிதமான அன்பு. அது உங்களுக்கு எல்லாம் புரியாது.
சும்மா இந்த அன்பு காதல் மண்ணாங்கட்டின்லாம் கதை விடாத. எங்களுக்கெல்லாம் ஏற்கனவே காது குத்தியாச்சு. நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பி ஏமாறதுக்கு உன் புருஷன் ஆதி இருக்கான். அவன் கிட்ட போய் சொல்லு. ஆஹா ஓஹோன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவான். ஒரு விஷயம் புரியுது. வாழ்க்கையில நீங்கெல்லாம் யாருக்குமே உண்மையா இருந்ததே இல்ல. அதனால்தான் உண்மையான அன்பு பாசம்னா என்னன்னே தெரியாம இந்த மாதிரி காசு பணத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரிதான் மத்தவங்களோன்னு நீங்க நினைக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. ஆனா எனக்கு அப்படி இல்ல. நல்லா பேசுற பாரதி. என் மாப்பிள்ள உன்கிட்ட ஏமாந்ததுல எந்த ஆச்சரியமும் இல்ல. ஆமா, பணம் காசு பதவி முக்கியம் இல்லைன்னு சொல்றியே, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேக்குறியா? இனிமே இந்த வீட்ல இருந்து ஒரு பைசா கூட தொடக்கூடாது. நீ அப்படி பண்ணு, அப்ப நான் உன்னை நம்புறேன். உங்க பணம் ஒண்ணும் எனக்கு தேவையில்லைங்க. அப்பா, இவ பேசுறதெல்லாம் நம்புறீங்களா? இவன் நம்ம கிட்ட காசு பணம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு மாமா கிட்ட நைஸா வாங்கிப்பா. என்ன பாரதி, உன் பிளான் அதானே? உன் பொண்ண பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், வசதியா வாழணும். இது எல்லாமே எங்க காசு தானே. உங்க காசுல இருந்து ஒரு நயா பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு என்ன தேவையோ அதை நானே பாத்துப்பேன். எனக்கு மட்டும் இல்ல, இனிமே எங்க 3 பேருக்கும் உங்க காசு தேவைப்படாது. பாப்போம். இந்த மாதிரி சபதம் போட்ட நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். உண்மைதான். உங்களை மாதிரி ஆளுங்க பண்ற சேலஞ்ச் தானே பாத்திருப்பீங்க. அதனால நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் நியாயம் தர்மம் இதை பத்திலாம் ஒன்னும் தெரியாதே. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துதான் வளர்த்துருக்காங்க. நான் ஒரு விஷயத்த அவ்வளவு சீக்கிரம் முடிவு பண்ண மாட்டேன். அப்படி நான் முடிவு பண்ணிட்டேன்னா என்ன நடந்தாலும் நான் அதுல இருந்து மாற மாட்டேன். போக போக பாருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மேடம், என்னாச்சு? எதுக்கு? நீயே தனியா எல்லாத்தையும் டீல் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டியே, அத நேர்ல பாராட்ட வேண்டாமா? என்ன மேடம், இன்னும் என்னோட ஐஏஎஸ் ரிசல்ட்டையே ஹோல்ல தான் வச்சிருக்காங்க. அது வந்தாதானே மேடம் என்னால ரியலா சந்தோஷப்பட முடியும். என்ன இந்திரா, இன்னும் உனக்கு விஷயமே தெரியாதா? என்னாச்சு மேடம்? என்ன விஷயம்? இந்திரா, போய் உன்னோட லேப்டாப் எடுத்துட்டு வா. மேடம், லேப்டாப்? போமா, போய் எடுத்துட்டு வா. இந்திரா, போ. மேடம், இந்தாங்க லேப்டாப். இந்திரா, உன் கையாலேயே உன் மெயில ஓபன் பண்ணி பாரு. மேடம், அட வாமா. மாப்ள, இதுல தான் இருக்கு மாமா. Indra Subramanian selected as IAS trainee. Gautam. மாப்ள, Indra Subramanian selected as IAS trainee. ஐயோ, மேடம், தேங்க் யூ மேடம். தேங்க் யூ so much மேடம். தேங்க் யூ மேடம். உன்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு யூ டிசர்வ் இட். ஐ ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. கௌதம், பாரு கௌதம், நான் செலக்ட் ஆயிட்டேன். கௌதம்,
செலக்ட் ஆயிட்டேன் கௌதம். பாரு கௌதம், நான் செலக்ட் ஆயிட்டேன். இந்திரா சரி மாமா. ஓகே. மாமா மாமா நான் செலக்ட் ஆயிட்டேன் மாமா. முருகா, அத்தை அத்தை நான் செலக்ட் ஆயிட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. இது போய் நான் என்னோட பசங்கிட்ட உடனே சொல்லிட்டு வரணும். இந்திரா அக்கா, இந்திரா உன்னோட எத்தனை நாள் கனவு இது? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி. நீ இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்ட. அண்ணி இதுக்கு சந்தோஷப்படணும். எதுக்கு அழுகுறீங்க? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா கௌதம்? இந்திரா ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார், நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். கௌசல்யாக்காவை காணமே. ஏய் ஆமா அன்பரசி, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. நானும் ரொம்ப நேரமாச்சு அவங்கள பார்த்து. இரு, எங்க போயிருக்காங்கன்னு விசாரிப்போம். சுபா சுபா, அண்ணி எங்க? இப்ப நம்ம அம்மாட்ட என்ன கேட்டாலும் கோவப்படுவாங்க. அப்புறமா விசாரிச்சுக்கலாம். ஒரு தடவை கேட்குறேன், அந்த வார்த்தையை சொல்லிடு ப்ளீஸ். போங்க சார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன ஹஸ்பண்ட் சார், குழந்தைகிட்ட விளையாடாம என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? குழந்தைகிட்ட விளையாடுங்க. குழந்தையோட குட்டி கையால
அடி வாங்குறதுக்கு நிகரான சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல தெரியுமா? அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காம வேற என்ன யோசிக்கிறீங்க? வேற ஒண்ணும் இல்ல மாறி. குழந்தை கையால இப்படி அடி வாங்குற சந்தோஷம் கிடைக்காம இந்த 2 நாளா நீ பட்ட வேதனையையும் குழந்தைய மீட்டு வரதுக்காக நான் பட்ட கஷ்டத்தையும் நினைச்சு பார்த்தேன். ஆமா ஹஸ்பண்ட் சார், நான் கோயில்ல இருந்து வரும்போதே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். குழந்தைய கொஞ்சிட்டு வந்ததுல நான் மறந்துட்டேன். அம்மா, குழந்தை எப்படி உங்க கைக்கு கிடைச்சது? அந்த கடத்தல்காரங்களை எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீங்க கேட்டதும் அவங்க குழந்தைய கொடுத்துட்டாங்களா இல்ல பணம் எதுவும் வாங்கிட்டு கொடுத்தாங்களா? குழந்தைய கடத்திட்டு போனவங்கள நான் கண்டுபிடிக்கல மாறி. வெண்ணிலா தான் கண்டுபிடிச்சு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. குழந்தை திரும்ப கிடைச்சதுக்கும் உன்னை காப்பாத்துனதுக்கும் அந்த வெண்ணிலா தான் காரணம். வெண்ணிலாவா? அது யார் ஹஸ்பண்ட் சார்? ஈவினிங்குள்ள குழந்தைய கண்டுபிடிச்சு உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற டென்ஷன்ல நானும் இன்ஸ்பெக்டரும் குழந்தையை தேடி அலைஞ்சிட்டு இருந்தப்ப எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. சார், என் பேரு வெண்ணிலா. உங்க குழந்தை இப்போ என்கிட்ட தான் இருக்கு. உங்க குழந்தைய கடத்தினவங்களும் இப்ப என் கூட தான் இருக்காங்க. நீங்க உடனே கிளம்பி நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? சேடு கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு சித்தி குழந்தைய வித்துட்டாங்கன்னு சொல்றான். குழந்தைக்கு ஆசைப்பட்டுதான், அதுவும் எனக்காக தான் அவர் இப்படி பண்ணாரு. இந்தாங்க உங்க குழந்தை, போய் உங்க ஒய்ஃப் கிட்ட கொடுங்க. அப்பா, நீங்க சொல்ற வெண்ணிலாவுக்கு ரொம்ப தங்கமான மனசு ஹஸ்பண்ட் சார். அவங்க கண்ணுல படாம போயிருந்தா நம்மளுக்கு குழந்தை திரும்ப கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அம்மன் தான் வெண்ணிலா உருவத்துல இதெல்லாம் நடத்தி காட்டியிருக்கு. அம்மனுக்கு கருவியா இருந்த வெண்ணிலாவுக்கு வெறும் பணம் மட்டும் கொடுத்துட்டு வந்தா போதுமா? அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நன்றி சொல்லி மரியாதை பண்ணணும் ஹஸ்பண்ட் சார். அப்படியா? சரி, நீ குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. நான் போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க ஹஸ்பண்ட் சார். பரஞ்செல்லம். ஏய் செல்லக்குட்டி, பாரு பாரு பாரு, இங்க பாரு. உன்னை காப்பாத்தி கொடுத்த வெண்ணிலா ஆண்டி இங்க வரப்போறாங்க. உனக்கு சந்தோஷம் தானே? வெண்ணிலா ஆண்டிய உனக்கு ரொம்ப பிடிக்குமா? என் சமத்து செல்லம். கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டு. இந்த சமத்து குழந்தைக்கு வெறும் முத்தம் மட்டும் கொடுத்துட்டு இருந்தா வயிறு ரொம்பாது. ஆகாரமும் கொடுத்தாதான் வயிறு ரொம்பும். அது எனக்கு தெரியாதாக்கா. இப்ப நான் கிச்சனுக்கு வரலான் தான் இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே ஊட்டச்சத்து மாவு கொண்டு வந்துட்டீங்க. பாவம் குழந்தை, நம்ம வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் பால் குடிச்சாலோ இல்லையோ, இந்தாக்கா நல்ல ஊட்டச்சத்து மாவு நல்லா ஊட்டி விடுங்க. சாப்பிடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னால வெண்ணிலாவை கூட்டிட்டு வர முடியல. என்ன ஆச்சு ஹஸ்பண்ட் சார்? வெண்ணிலா வீட்டுக்கு வரதுக்கு விருப்பப்படலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாறி. வெண்ணிலா வீட்ல இல்ல. அவங்க தங்கச்சியை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களாம். என்ன ஹஸ்பண்ட் சார் சொல்றீங்க? ஏற்கனவே வெண்ணிலா அவங்க சித்திக்கிட்ட சண்டை போட்டுட்டு தான் சேட்டுக்கிட்ட இருந்து குழந்தைய மீட்டு கொடுத்தாங்க. அதனால வெண்ணிலாவுக்கும் அவங்க சித்திக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு போல. அதான் வெண்ணிலா நான் கொடுத்த செக்க அவங்க சித்திக்கிட்ட கொடுத்துட்டு தங்கச்சியை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க போல. அவங்க சித்திக்கு என் மேலையும் கோவம் இருந்தது. அதனால வெண்ணிலா எங்க போனாங்கன்னு கூட சொல்லல, தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்தேன், பட் கண்டுபிடிக்க முடியல. அதான் திரும்பி வந்துட்டேன். பரவாயில்ல விடுங்க. வெண்ணிலாவோட நல்ல மனசுக்கு அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாங்க. நான் கொடுத்த 40 lakhs செக்கையும் அவங்க சித்திக்கிட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே போய் வாய் பேச முடியாத தங்கச்சியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா கூட நான் போய்
நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பேன். நல்லவங்களுக்கு தான் எப்பவும் இந்த மாதிரி சோதனை எல்லாம் வரும் ஹஸ்பண்ட் சார். ஆனா கடைசியில அவங்க தான் நல்லா இருப்பாங்க. வருத்தப்படாதீங்க. குழந்தையும் நம்ம கிட்ட சேர்த்து வச்சுட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு மாதிரி. ஏய், ஏன் பாப்பா மடியிலே தூங்குது? தொட்டில்ல போடலாம்ல? வேண்டாம் ஹஸ்பண்ட் சார், இன்னைக்கு ஒரு நாள் தானே. நாளைக்கு குழந்தை என் மடியில படுக்க முடியாதே. சாஸ்திரி வந்து வாங்கிட்டு போயிடுவாரே. சரி, நீ சாப்பிட்டியா மாறி? சாப்பிடல. எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? சரி வா கொஞ்சம் சாப்பிடலாம். இருங்க, எனக்கு பசி இல்ல ஹஸ்பண்ட் சார். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் குழந்தை நம்ம கிட்ட இருக்கும். அத நினைக்கும் போது எனக்கு பசிக்கல, சாப்பிடவும் தோணல. குழந்தைய விட்டு பிரியாம பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. குழந்தைய பிரியணும்னு நினைக்கும் போது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அதுக்காக நீ சாப்பிடாம இருக்கணுமா? குழந்தை எங்கேயும் தூரமா போக போறதில்ல. சாஸ்திரி வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். குழந்தைய பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கார் எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஹஸ்பண்ட் சார். இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நான் குழந்தைய விட்டு பிரியவே மாட்டேன். இன்னைக்கு நைட்டு கூட எனக்கு தூக்கம் வராது. நான் குழந்தைய பக்கத்துல வச்சு பாத்துக்கிட்டே இருக்க போறேன். சரி, உன் விருப்பப்படியே செய் மாறி. உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க வீட்டு லேண்ட்லைன்ல இருந்து தான் நிறைய ஃபோன் கால்ஸ் போயிருக்கு. அதோட அடிப்படையில தான் நான் என்கொயரிக்கு இங்க வந்திருக்கேன். மேடம், என் வீட்டு லேண்ட்லைன்ல இருந்து யாரும் ஃபோன் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அது அவுட் ஆஃப் ஆர்டர் ஆகி ஒரு வாரம் ஆச்சு. இன்னும் டவுட் இருந்தா போனை வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போங்க. ஃபோன் டெட்டா தான் இருந்துச்சு. இந்த போன் செத்து போச்சுன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா பக்கத்துல தான் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, போய் வேணா செக் பண்ணிக்கோங்க. என்ன சக்தி இவங்க வீட்டு லேண்ட்லைன் நம்பர் தானே வந்துச்சு. ஆனா இப்போ இவங்க ஃபோன் லைன் டெட்டா இருக்கே. டெட்டான ஃபோன்ல இருந்து எப்படி ஃபோன் பண்ணிருப்பாங்க? மேடம், அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சக்தி, நீ எல்லா விஷயத்தையும் தப்பாவே புரிஞ்சுட்டு இருக்க. இனிமேலாச்சும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசு, சரியா? நீ உண்மையை மறைக்க போராடிக்கிட்டு இருக்க. அது தப்புங்கிற உண்மையை நான் உனக்கு புரிய வைக்கிறேன். ஹலோ மேடம், கோபால வீட்டுல காணோம் மேடம். என்ன சொல்றீங்க? என்னாச்சு மேடம்? ரங்கநாயகி சுட்டத நேர்ல பார்த்த அந்த ஐ விட்னஸ் கோபால காணுமா? அவனோட ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக பார்க்க போனான். வந்துருவேன்னு போனவன் திரும்ப வரல. வீட்லயும் தேடி பார்த்திருக்காங்க, ஆனா அவனை காணுமா. எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். மேடம், இதெல்லாம் இவங்க வேலையா தான் இருக்கும். கோபால் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லிடக்கூடாதுன்னு
இவங்கதான் ஆள் வச்சு கடத்திருக்காங்க. வெற்றி, இது வரைக்கும் புஷ்பாவும் பூஜாவும் சேர்ந்துதான் எங்க வாழ்க்கைய அழிக்க நினைக்கிறாங்கன்னு நினைச்சேன். இப்போ அந்த கூட்டத்துல நீயும் சேர்ந்துகிட்ட. விடமாட்டேன் வெற்றி. கோபால கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிப்பாட்டி உங்க அம்மாவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விடமாட்டேன். இனிமே உன்னை கோர்ட்ல பாத்துக்கிறேன். சக்தி, திரும்பவும் சொல்றேன், எங்க அம்மா உங்க அம்மாவை சுடவே கிடையாது. இதை நான் கோர்ட்ல கூட நிரூபிப்பேன். நிரூபிச்சு எங்க அம்மாவை நான் வெளியில கொண்டு வருவேன். இது உன்னால தடுக்கவே முடியாது. நீ கோர்ட்டுக்கு வா, பாத்துக்கலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க வீட்டுக்காரர் காணாம போனாரா இல்ல கடத்தப்பட்டாரா? இதுக்கு மட்டும் உண்மையான பதில சொல்லுங்க. நான் இப்பவே கிளம்புறேன். போலீஸ் கஸ்டடியில இருந்த உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களை பார்க்க வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரு காணாம போயிருக்காரு. எனக்கு என்ன டவுட்னா, அவரை கடத்திட்டு போனவங்க அவரை கொன்னு குழியில இறக்கிருப்பாங்களோன்னு. இல்ல இல்ல இல்ல, அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லிட்டு தான் கடத்துனாங்க. மாட்டிக்கிட்டீங்களா? இப்போ உண்மையை சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரரை கடத்தினது யாரு? அது வந்து அவனுங்க தான் என் புருஷனை கடத்துனாங்க. வெளியில சொன்னா கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டினாங்க. யாரு? அவனா? ஆமா, அவன்தான், அவனேதான். ஏய், நில்றா. டேய், நில்லு. டேய், 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 நில்றா. டேய், நில்லு. ஏய், ஏய். ஆட்டோ, ஆட்டோ, சீக்கிரம் வாங்க. ஆட்டோ. அதோ, அண்ணா, அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்கண்ணா. அண்ணா, இங்க இருங்க, நான் வந்துடுறேன். அண்ணா, அண்ணா, கோபால் அண்ணா, அண்ணா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? யார் உங்களை கடத்துனாங்க? ஏமா, யாருன்னு தெரியலம்மா. திடீர்னு வீட்டுக்கு வந்தாங்க, என்ன கழுத்தை வச்சு கட்டி போட்டாங்கம்மா. சரி, முடியலம்மா. இப்ப நம்ம கோர்ட்டுக்கு போகணும். வாங்க, அங்க போயிடலாம். சீக்கிரம் சீக்கிரம் வாங்கண்ணா, போலாம். ஏய், அவனை கூட்டிட்டு நீ கோர்ட்டுக்கு போறியா? அது நடக்கவே நடக்காது. என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. மரியாதை வழி விடுங்க. இவர் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொன்னாதான் எங்க அம்மாவை சுட்டு ரங்கநாயகி அத்தைக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். ப்ளீஸ் வழி விடுங்க. ஏமா, எதுக்குமா வீணா டயலாக் பேசுறா? இவன் கோர்ட்டுக்கெல்லாம் வர மாட்டான். இல்ல, நான் இவரை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் ஆகணும். வழி விடுங்க.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னது இது? என் ட்ரெஸ் இப்படி கிழிஞ்சிருக்கு. என்ன அபி, நம்ம லஞ்சுக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்து வச்சுட்டு தானே போனோம். அப்ப நல்லா தானே இருந்துச்சு. யார் இப்படி பண்ணிருப்பா? ஃபேஷன் காம்படிஷனில் கலந்து கொள்ள இருக்கும் துர்கா, சாதனா, ஷர்மிளா, அபி அனைவரும் உடனடியாக மேடைக்கு வரவும். இப்போ எப்படி காம்படிஷன்ல கலந்துக்க முடியும்? இரு, அழாத, யோசிக்கலாம். ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண முடியும்? அதான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே, எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. நான் இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க முடியாது. டாடி மனசுல இடம் பிடிக்க முடியாது. ஹாஸ்டலுக்கு போக வேண்டியதுதான். அபி, அபி, ஐயோ, இப்ப என்ன பண்றது? அடுத்த காம்படிஷன் ஃபேஷன் ஷோ நடக்க இருப்பதால் அனைத்து போட்டியாளர்களும் தயாராகி வரவும். இந்நேரம் அபி பாவம் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருப்பான். ஆமா மேடம், அழ போறா. எல்லாரும் வந்துட்டாங்க, இன்னும் அபிய மட்டும் காணுமே. இது இப்படி விடக்கூடாது. உடனே எழில் சார் கிட்ட சொல்லி இத பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அபிக்கு வேற ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லணும். என்ன சுடர், அபி எங்க? சுடர், உன்னதான் கேக்குறேன், என்ன ஆச்சு? யாரோ வந்து அபியோட ட்ரெஸ் கிழிச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. இரு சுடர், அவசரப்படாத. இந்த லாஸ்ட் மினிட்ல போய் மேனேஜ்மெண்ட்ல சொல்றதால ஒண்ணுமே நடக்காது. அபிக்கு தான் பிரச்சனை வரும். ஒரு நிமிஷம் நாம யோசிக்கணும். இங்க ஸ்டிச்சிங் மிஷின் இருக்கா? ஆனா அப்படியே தச்சா கூட அது அசிங்கமா தான் இருக்கும். அந்த அளவுக்கு கிழிச்சிட்டாங்க. நீங்களே பாருங்க. அந்த பீஸ் துணியெல்லாம் எடுத்து இந்த கிழிஞ்ச இடத்துல வச்சு நல்லா அழகா தச்சா அது ஒரு டிசைனா இருக்கும். நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு. ஆனா எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. நீங்களே தச்சு கொடுங்களேன். ஆஹா, நான் ஐடியா மட்டும் தான் கொடுப்பேன், நீ தான் செய்யணும். உன இத மட்டும் கரெக்டா சொல்லிடுங்க. சரி, சீக்கிரம், டைம் இல்ல, போ போ போ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அங்க என் பொண்ணோட ட்ரெஸ் கிழிச்சிட்டாங்கன்னு நான் டென்ஷன்ல இருக்கேன். இங்க நீ ஜாலியா தின்னுட்டு இருக்க. அபி ஸ்டேஜ் ஏறி தோக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. என்ன பேய் மேடம் சொல்றீங்க? ட்ரெஸ் கிழிச்சிட்டாங்களா? ஆமா, மேக்கப் ரூம்ல வச்சுதான் யாரோ கிழிச்சிருக்காங்க. லஞ்ச் டைம்ல யார் உள்ள போயிட்டு வந்தாங்கன்னே தெரியல. ஞாபகம் வந்துச்சு. எனக்கு தெரியும் யாருன்னு. உனக்கு தெரியுமா? யார் இத பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே. அங்க பாரு, அதோ அங்க ஒரு டீச்சர் நின்னுட்டு இருக்காங்களே, அவங்கதான். தீபா, அவளை எனக்காக கும்பிடு. என்ன என்ன அடியாளாக்காம விட மாட்டியோ? சின்ன குழந்தைய தோக்க வைக்க நினைச்சிருக்கா. அவளை சும்மா விடலாமா?
பதிலுக்கு ஏதாவது பண்ணும். ஐ எம் கன்வின்ஸ்ட். வெயிட் அண்ட் வாட்ச். சரி, அப்ப நான் வரேன் மேடம். ஓகே. யார் நீங்க? என்ன வேணும்? நீ தான் வேணும். என்ன விடுங்க. மனோ, அபியை இன்னும் காணோம். தெரியலையே. வந்துடுவான் தான் நினைக்கிறேன். பாப்போம். அடுத்த போட்டியாளர் அபி. அபி மேடம், அவ்வளவுதான், டைம் ஆயிடுச்சுன்னு முடிச்சு விடுங்க. அடுத்த போட்டி ஆரம்பிக்கணும்ல. ஆமா மேடம், சீக்கிரம் முடிச்சிட்டு அடுத்த போட்டிக்கு போலாம். மேடம் ஒரு நிமிஷம். அபி ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மகாவோட சாரி என் ரூம்ல என் கபோர்ட்ல எப்படி இருக்கும்? அப்ப நான் இதுக்கு முன்னாடி மகாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேனா? என் கூட அவ இங்க தங்கி இருந்திருக்காளா? என்ன அது எப்படி அது? அம்மா, அதான் எனக்கும் அவளுக்குமே கல்யாணமே ஆகல நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்புறம் எப்படி இந்த ரூம்ல அவளோட சாரி என் கூட எப்படி தங்கியிருப்பா? விக்ரம், திருவிளையாடல் நாகேஷ் மாதிரி கேள்வி கேட்கறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனா அதுக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். கஷ்டமா? அம்மா, நான் என்னம்மா உங்களுக்கு தெரியாத கேள்வியவா நான் கேக்குறேன்? இந்த வீட்ல நடந்ததை தானே நான் கேக்குறேன். நடந்தது எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன், ஓகே. ஆனா உங்களுக்குலாம் என்ன ஆச்சு? உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குல்ல? சொல்லுங்க. இல்ல என்ன மாதிரி நீங்களும் மறந்துட்டீங்களாமா? ஏதாச்சும் சொல்லுங்கம்மா. என்ன மாதிரி நீங்களும் மறந்துட்டீங்களா எல்லாத்தையும்? இல்ல விக்ரம், எனக்கு ஞாபகம்லாம் இருக்கு. அப்ப சொல்லுங்க. நீ என்னமோ விக்ரம் நான் சொல்றதெல்லாம் நம்புவான்னு சொன்ன. இப்ப என்னடா உன்னை என்ன கிளி கிளிக்கிறான் பத்தியா? உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க, இது யாரோட புடவை? சொல்ற விக்ரம், நீ திடீர்னு இந்த புடவையை காட்டி கேட்டதும் எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்திருச்சு. அதான் என்னால உடனே பதில் சொல்ல முடியல. தலை சுத்திருச்சா? ஆமாப்பா, வயசாயிடுச்சுல, ஞாபகம் மறதி வேற. வயசாயிடுச்சா? அப்ப நேத்து பவர் ஆஃப் அட்டானி எழுதும் போது வயசே ஆகாத மாதிரி வாதாடுனீங்க. இப்ப என்னமா மாத்தி பேசுறீங்க? விக்ரம், அது வயசாயிடுச்சுன்னா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அது சும்மா ஞாபக மறதிதான், வேற ஒண்ணும் இல்ல. இவனை நான் போட்டு தள்ளுறதுக்குள்ள என்னை இவன் கேள்வி கேட்டே சாவடிச்சிருவான் போல இருக்கே. சரி, ஓகே, சொல்லுங்க. இது மகாவோட புடவையா? இல்லப்பா, இது மகா புடவை இல்ல. அம்மா, என்னம்மா நடக்குதுங்க? இது மகாவோடது இல்லைன்னா வேற யாரோட புடவை இது? அதாவது என்னோட புடவை. என்னோட புடவை, ஏன் புடவை. உங்க புடவையா? ஆமாப்பா, ஏன் புடவை தான்ப்பா. என்னை அடி பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிற சிரி. யாரு கிட்ட?
நான் மாட்டிக்குவேன்னு தானே நினைச்சேன். ஆனா இப்ப பார்த்தல. அம்மா நிஜமாவா சொல்றீங்க? இது உங்க புடவையா அது? ஆமா விக்ரம், வேலைக்காரி கிட்ட அயன் பண்ணி வாங்கிட்டு வர சொன்னேன். அவ இதை ஏன் ரூம்ல வைக்கிறதுக்கு பதிலா உன் கபோர்ட்ல கொண்டு வந்து வச்சுட்டா. அப்ப இந்த Dress உங்க Dress தானா? ஆமா விக்ரம். என்னது ஆமாவா? என்னம்மா சொல்றீங்க? என்ன? டேய் ஆமாடா, பார்த்தா உனக்கு தெரியலையா? இது ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். புவனேஸ்வரி, மாப்பிள்ளையா வரலையா? மாப்பிள்ள வரமாட்டாரு. எங்க முறைப்படி மாப்பிள்ளைய காட்ட மாட்டோம். தட்டு மாத்தி சம்மந்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ளைய காட்டுவோம். வாட் நான்சென்ஸ்? மாப்பிள்ளைய பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிறதா? எங்க மாப்பிள்ளைய பார்க்காம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? மாப்பிள்ளை வரணும்ல. இந்த கேள்வியை யாராவது கேப்பீங்கன்னு தான் நான் சொன்னேன். சம்பிரதாயம், குடும்ப வழக்கம் எல்லாமே இருக்கு. நம்ம நிச்சயத்தை ஆரம்பிப்போம். பொண்ணு வரட்டும், சாங்கியத்தை ஆரம்பிப்போம். மாப்பிள்ளை வந்துகிட்டு தான் இருக்காரு. நான் சும்மா தான் சொன்னேன். வராம காட்டாமல இருக்க போறது கிடையாது. உங்க கண்ணுல நிச்சயமா நான் மாப்பிள்ளையை காட்டுவேன். மாப்பிள்ளை இல்லாம நிச்சயதார்த்தம் முடியாது. சரியா? இந்த வாயவே மூடாதான். இது தெரிஞ்ச கதை தானே. இத போய் புதுசா பேசிட்டு இருக்கீங்க. விடுங்க. ஏம்மா, பொண்ணுதான் இல்லைன்னு பார்த்தா மாப்பிள்ளையும் இல்லையா? அநேகமா இந்த ரகுராமோட மானம் காத்துல பறக்க போகுது. மாப்பிள்ளையை நாங்க கூட்டிட்டு வரலன்னு இங்க எல்லாருக்கும் முன்னாடி தெரியுமா என்ன? இல்ல, நீங்க பொண்ணு கூட்டிட்டு வராம இருக்கீங்களே, அதான் கேட்டேன். இல்ல இல்ல இல்ல, இப்பதானே நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கா, வந்துருவா. சரி சரி, வர சொல்லுங்க, ஆரம்பிச்சலாம். எல்லாரும் வெயிட் பண்றோம்ல. ஜானகி, தனாவை கூட்டு. சரிங்க, நான் கூட்டிட்டு வரேன். வா, போய் கூட்டிட்டு வந்துடலாம். வா. மடி, நாம நினைச்சது நடக்க போகுது. தனா, தனா, தனா எங்க போயிட்டா? தனா பாத்ரூம்ல இருக்காளான்னு பாரு. தனா எங்கேயும் இல்ல பெரியம்மா. சாரு தானே ரெடி ஆயிட்டு இருக்கான்னு சொன்னா. நீ மேல வந்து பாத்தியா? நான் பாக்கலையே பெரியம்மா. அவதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நீங்க சொன்னீங்க. அவளும் சொன்னா. அவ்வளவுதானே எனக்கு தெரியும். சரி, வேற எங்கேயாவது இருக்கலான்னு பாப்போம். வா. தனா, ஐயோ எங்கேயும் இல்லையே. அங்க போய் பார்க்கலாம் பெரியம்மா. தனா, 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 தனா. ஐயோ, எங்கேயும் காணுமே. நான் இப்ப அவர்கிட்ட போய் என்னன்னு சொல்லுவேன்? எதுக்கு பெரியம்மா பயப்படுறீங்க? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. தேடி பாப்போம். வாங்க வாங்க. ஐயோ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன ஜானகி, பொண்ணு கூட்டிட்டு வா. எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல.
என்ன ஜானகி எதுவும் சொல்லாம இருக்க? என்னங்க நம்ம தனாவை காணுங்க. என்ன சொல்ற நீ? ஆமாங்க, காணோம். எங்க போனா? நீங்க எல்லாரும் கூட தானே இருந்தீங்க. இல்லங்க, சாருதா ரெடி பண்ணிட்டு இருந்தா. நான் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எங்க அப்பா அம்மா வந்ததும் நான் கீழே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் தனாவை பார்க்கவே இல்லை. என்னம்மா இதெல்லாம்? இவனுங்களா சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க போல. அதான் நானும் பாக்குறேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஊருக்குள்ள வாக்க கொடுத்துட்டு வீட்டுக்கு வர சொல்லி பொண்ணு கேட்டா அவ இல்ல இவன்னு சொல்லிட்டு இப்போ இவளையும் காணோன்னு சொல்லி நாடகம் ஆடுறீங்களா? அதெல்லாம் இல்ல புவனேஸ்வரி, என் பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டா. பொண்ணு பண்ண மாட்டான்னு சொல்றீங்களே, அப்ப எங்க பொண்ணு? பொண்ணு எங்க ஒளிச்சு வச்சுட்டு நாடகம் ஆடுறீங்களா? பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானையா? ஆனா ரகுராம், உன்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் நான் பார்த்ததே இல்லையா? உன் கௌரவத்தை காப்பாத்த சொல்லி பொண்ணு தர மாதிரி தந்து வீட்டுல மறைச்சு வச்சுக்கிட்டு என்ன கனவு சாடுறீங்களா? இது மானங்கட்ட குடும்பம்னு நமக்கு தெரியும், ஆனா ஊருக்கு தான் தெரியாது. என்னமோ வேஷம் கட்டிட்டு திரியறானுங்க அயோக்கிய பயலுங்க. என்ன பேச்சு பேசுற? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாமா, அதை கொடுங்க. என்னம்மா? என்னடா அது? படிச்சு முடிச்சிட்டியா? ஒண்ணுமே புரியல. ஏதாவது புரிஞ்சுதா? என்னது? இன்னும் உங்க யாருக்கும் நம்பிக்கை வரல. நான் நிரூபிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. கண்மணி, நீ பயப்படாத. அம்மா கண்மணி, ஞாபகம் இருக்கா இது என்னன்னு? பாத்துக்கோங்க, கர்ப்பஸ்திரீங்க சாப்பிடுற மாத்திரை. இது எதுக்குமா இவ சாப்பிடுறா? வலி, என்ன சொல்ற? அண்ணா, மொட்டை கடுதாசிய பொய்ன்னு சொல்லிட்டீங்க. இந்த ரிப்போர்ட்ல வந்திருக்கேன். இத கண்ணால பார்த்து கையால வாங்கி படிச்சு இதையும் நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க. இந்த மாத்திரையை இவ சாப்பிடுறத நானே என் கண்ணால பாத்திருக்கேன்னா. அவ சாப்பிட்டுட்டு அவ ரூம்ல இருந்த குப்பை தொட்டில இத வீசி எரிஞ்சா. அத நான் எடுத்து வச்சிருந்தேன். அப்ப எனக்கு இது என்ன ஏதுன்னு கூட தெரியாது. அப்புறம் தான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னதான் நீங்க சும்மாவே நம்ப மாட்டீங்களே, அதனாலதான் சரியான ஆதாரம் கிடைக்கட்டும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அது இப்ப கிடைச்சிருச்சு. இன்னும் என்ன உங்களுக்கு எல்லாம் யோசனை?
என்னடி என்ன ஒண்ணுமே பண்ணாத மாதிரி நிக்கிற? உனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல? இந்த மாதிரி நீ சாப்பிடல? வள்ளி, இதையெல்லாம் வச்சு நீயா ஒரு முடிவுக்கு வந்துடாத. ஐயோ கடவுளே, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அண்ணா, அன்னைக்கு வந்து முட்டை கடுதாசி, இந்த ரிப்போர்ட், இந்த மாத்திரை, இது எல்லாமே ஒரே விஷயத்தை தானே சொல்லுது. அப்புறம் என்ன நீங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க? இத்தனை ஆதாரத்தை கண்ணுல பார்த்தும் இப்படியா கண்மூடித்தனமா நம்புறது? உங்க யாருக்கும் இன்னுமா புரியல? இவங்க எல்லாரும் மொத்தமா சேர்ந்து நம்ம குடும்பத்தை குழியில தள்ளி நம்ம எல்லாரையும் காவு வாங்கிட்டாங்கன்னா, தெரியாம நடந்த ஆக்சிடென்ட்ட மனசுல வச்சுக்கிட்டு நம்மள பழி வாங்குறதுக்கு தான் இப்படி பண்ணிருக்காங்க. எவன் புள்ளையவோ வயித்துல சுமந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வந்திருக்கான். இல்லம்மா, அப்படியே இந்த குடும்பத்துல அவ புள்ளைய பெத்து நம்ம குடும்பத்தை வாரிசா வளர்க்கலாம்னு நினைச்சிருக்கா. மனசாட்சி இருக்கிற யாராவது இப்படி செய்வாங்களா? இதெல்லாம் அடுக்குமா? ஐயோ கடவுளே கடவுளே, நம்ம என்னெல்லாம் அனுபவிக்க போறோமோ? ஏண்டா அண்ணா, இவ்வளவு ஆதாரம் நம்ம கையில இருக்கு, அப்பவுமா நீங்க இவ்வளவு நம்புறீங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏன் சந்தேகத்துக்கே நீங்க இவ்ளோ பேசுறீங்களே? ஏரியாக்கு தெரிஞ்சா எவ்வளவு பேசுவாங்க? ஜனங்க என்ன வேணா பேசட்டும், அதுக்காக என் மருமகளை நான் அசிங்கப்படுத்துறதா? நாளைக்கே இந்த ஜனம் ராமச்சந்திரன் நகையை உரசி பார்த்த மாதிரி மருமகளுக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டான்னு அப்படியே கேவலமா மாத்தி பேசாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணுவ? ஐயோ, இப்ப அதை விட மோசமா கேவலமா பேசுவாங்களேன்னா அத நான் உங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன்? சரிங்க சார், இவ்வளவு தூரம் வந்துருச்சுல சார், டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம் சார். நாங்களும் இங்க கண்மணிக்கு டெஸ்ட் எடுக்கிறோம் சார். எல்லாரும் ஒன்னா போயிட்டு டெஸ்ட் எடுத்து உண்மை என்னங்கறத தெரிஞ்சுக்கலாம். என்னம்மா நீ வள்ளி சொல்றான்னு சொல்லி நீ? இல்ல சார், அவங்க சொல்றாங்கன்னு இல்ல சார். ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. இதை இப்படியே விடுறது நல்லதுக்கு இல்ல. ஐயோ, இந்த பேச்சுக்கு கை கால் முளைச்சு வெளியில என்னவா மாறும்னு நம்மளால சொல்ல முடியாது சார். ராஜேஷ் இறந்து கொஞ்ச நாள்லயே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி வேற மாதிரி பேசுறாங்க. இப்போ இந்த பழியும் இருந்துச்சுன்னா நாளைக்கு எங்க காது படவே ரொம்ப தப்பா பேசுவாங்க. இல்ல சார், அதுக்கு நாங்க இடம் கொடுக்க விரும்பல சார். கண்மணி மேல நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குல்ல சார். அந்த நம்பிக்கையை நம்ம உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தான் போறோம். நம்ம போலாம் சார். வீரா, என்னடி நீயும்? மா, நாம எதுக்குமா பயப்படணும்? நம்ம உண்மையை தானே பேசுறோம். நம்ம கிட்ட எந்த தப்பும் இல்ல. வீரா, கண்மணி என் பொண்டாட்டி, நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். அதுக்கு இல்ல மாமா, அதுக்கு முன்னாடி கண்மணி எங்க வீட்டு பொண்ணு. அவளுக்கு எந்த கலங்கமும் இல்லாம உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ப்ளீஸ் மாமா, என் பொறுப்பை என்ன பண்ண விடுங்க. ராகவா, அவ கூட பிறந்தவ, அவளே டெஸ்ட் எடுக்கிறதுக்கு சரின்னு சொல்லும்போது நீ ஏண்டா ஒத்துக்க மாட்டேங்கிற? வா, அவளை கூட்டிட்டு போய் டெஸ்ட் எடுத்து பாத்துடலாம். வாங்க. சரி, போலாம். வானா, அவளை கூட்டிட்டு வாங்க. வானா. நீ வா கண்மணி, பாத்துக்கலாம். கண்மணி, என்னடா அதெல்லாம்? ஒன்றும் இருக்காது, போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.